ஜெகடிவி நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் ஜாக்கி சேகர். இது பிக் பாஸ் சீசன் 9 டே 12 எபிசோடு 13 17/10/2025 வெள்ளிக்கிழமை என்று ஒளிபரப்பான நிகழ்ச்சியில் ப்ரொமோ ரிவ்யூ அண்டு அப்டேட்ஸ். முக்கியமாக இன்றைக்கி பெஸ்ட்டு அண்டு ஒஸ்ட்டு, அதாவது வீட்டில் யார் பெஸ்ட்டு, ஏன்னா தலைவர் பதவிக்கு எப்படி தேர்ந்தெடுத்துக்காகணும், ஒஸ்ட்டு யார் அப்படின்ற ஒரு விஷயங்களை ப்ரொமோவும் முதல் ப்ரொமோவும். ரெண்டாவது ப்ரொமோ என்னன்னா, மூணாவது ப்ரோமோ எப்பயுமே கோல் மூட்டுற விஷயங்கள் தான் எப்பயுமே வருது. அதனால் மூணாவது ப்ரோமோ ஒன்றும் பிரச்சனையே இல்லை. ஸோ ரெண்டாவது ப்ரோமோ என்னென்னா ரொம்ப முக்கியமான ப்ரோமோ. கமருதீனுக்கும் ரம்யாவுக்கும் சண்டைகள் நடக்குது. ஸோ இதை பற்றி கொஞ்சம் விரிவாக பேச போகிறோம். அதற்கு முன்பாக இந்த தளத்தை இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதான் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் கமெண்ட் ஷேர் பண்ணுங்கள். ஸோ விரிவான பார்வைக்கு ஸ்ட்ரெயிட் வித் அஸ். அதாவது முதல் ப்ரோமோவில் யார் பெஸ்ட்டு யார் ஒஸ்ட்டு அப்படின்றத விட யார் ஒஸ்ட்டுன்னு தேர்ந்தெடுங்க அப்படின்னும் போது எல்லோரும் கை காட்டியது யாருன்னு பார்த்தீங்கன்னா அரோராவையும் ஆதிரையும் கை காட்டியிருக்காங்க. ஏன்னா இவங்க எதுவுமே இந்த வாரத்தில் பெஸ்ட்டு எதுவுமே பண்ணலை அப்படின்ட்டு. இப்போ உதாரணத்துக்கு அரோரா ஒழுங்காக இருந்த பையனையும் பாத்ரூமுக்கிட்ட கூட்டின்னு போய் ஏதோ பேசுகிறேன் கேசுறேன்னு சொல்லி அந்த பையனுடைய வாழ்க்கையை கெடுத்து, உண்மைதான். ஏன்னா நீங்கள் ரூல் இஸ் அ ரூல் அப்படின்னும் பொழுது அந்த வீட்டில் நல்ல தெளிவான சட்ட நியாயங்கள் எல்லாமே தெரிஞ்ச ஒரு பொண்ணு தான். ஆனால் உங்களுக்கு அந்த பையனோட ஏதோ ஒரு ஃபீல், அந்த ஃபீலுக்கு அவனை கூட்டின்னு போய் பாத்ரூம் கிட்டலாம் கூட்டின்னு போய் ஏதோ பேச போக அவனும் கொஞ்சம் பயந்து போய் அது மாதிரியான ஒரு விஷயம்லாம் போய் அவனுடைய கேப்டன்சி அந்த பதவியிலேருந்து தலை ரூம் எல்லாத்தையுமே பிடிக்கிட்டாங்கன்னு வச்சுக்காங்களேன். அதில் மிக முக்கிய பங்காற்றினது யாருன்னு பார்த்தீங்கன்னா அரோரா தான். ஆதிரை அவங்க வந்த வேலையை விட்டுட்டு ஃபீலிங்ஸ், இவங்களுக்கு ஒரு ஃபீலிங்ஸ், இவங்க எஃப்ஜே பின்னாடியே போய் சுற்றி வந்துட்டு இருந்தாங்க. ஸோ அதனால் இவங்க ரெண்டு பேருமே என்ன சொல்கிறது, செனையாட்டுக்கு மயிர் பிடுங்கினாங்க கதையாக இந்த மாதிரி இருக்கிற வேலையை விட்டுட்டு இந்த மாதிரி வேலை பண்ணாங்கன்றதுனால அவங்கள ரிட்டர்ன் போயிட்டு சிறையில் போடணும்னு பிக் பாஸ் சொல்லிட்டார். இது முதல் ப்ரோமோ அண்ட் அப்டேட்ஸ். ரெண்டாவது ப்ரோமோ தான் ரொம்ப முக்கியமான விஷயம். ஒஸ்ட் யாரு அப்படின்றதுல ஏதோ ஒரு தகராறு, சம்திங் லைக் தட். அந்த மாதிரி இதில் கமருதீனை அவங்க ஏதோ சொன்னாங்களா போனாங்கன்னு தெரியல, அது வேறு விஷயம். ஆனால் இங்கே என்னென்னா கமருதீனுக்கும் ரம்யாவுக்கும் ஒரு சண்டை. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ரம்யா ஃபேக்காக மாறிட்டு வராங்க. சுபிக்ஷாவா அவங்களும் அதே மாதிரி தான். அவங்க சொன்னதுக்கும் பேசுகிறதுக்கும் நிறைய முரண்கள் இருக்குது. இப்போ உதாரணத்துக்கு இன்றைக்கி உன்னை அண்ணான் கூட்டால ஏதோ ஒரு வாக்குவாதம், உன்னை அண்ணான் கூட்டால என்ன செருப்பால் அடிச்சிக்கணும் அப்படின்னு ரம்யா சொல்கிறாங்க. அதுக்கு இவர் ஏஐ சொல்கிறார். ஏன்னா அவங்க அந்த மாதிரி சொல்லும்போது நீ ஃபேக்காக சொன்ன மாதிரி எனக்கு தோணுச்சு, அதனால தான் நான் அதை சொன்னேன் அப்படின்னு சொல்லும்போது நீங்கள் என்ன, நீ யார், உன்னை எதுக்கு நான் வச்சு பார்க்கணும், உங்ககிட்ட நான் எதுக்கு பேசணும். இப்போ நான் என்ன சொல்கிறேன்னா, ரம்யாவுடைய ஸ்டேட்மெண்ட்டே நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய ஸ்டேட்மெண்ட்டே இந்த வீட்டில் நான் உறவுகளை தேடுவதற்காக வந்திருக்கேன் அப்படின்ட்டு சொல்கிறீங்க. சரி, முரணாக இருந்ததுன்னா கூட உன்னை அண்ணன் கூட்டண்ணா, நீ நடந்துக்கின முறை எனக்கு பிடிக்கல, அவ்வளோதான், ஒன்றெல்லாம் போய் அண்ணன் கூட்டம் பாரு என்ன சொல்லணும் அப்படின்னு போயிருந்தீங்கன்னா கூட பிரச்சனை இல்லை. ஆனால் நீங்கள் ஒரு உறவு வேணும்னு சொல்லி வந்துட்டு செருப்பாலாம் அடிச்சிக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறதும், அவர் இது ஃபேக்காக இருந்தனால தான் நான் அது மாதிரி சொன்னேன்னு அவர் சொல்லும்போது, நீ யார், இந்த வீட்டில் நீ யார், உன்னை எதுக்கு நான் சேர்த்து வச்சுக்கணும், போகணும், வரணும், பேசணும் அப்படின்னு யோசிக்கும்போது, செகண்ட் ப்ரோமோவில் கமருதீன் ரொம்ப தெளிவாகவே சொல்கிறாரு, நானும் அந்த வீட்டில் இருந்திருக்கேன், பெஸ்ட் ஹோஸ்டெலாம் நானும் செலக்ட் பண்ணி கொடுத்துருக்குறேன் அப்படின்னும் போது என் கேமை விளையாட விடுங்க, நீங்கள் இதில் தலையிடாதீங்கன்றதான் நம்ம ரம்யாவோட ஸ்டேட்மெண்ட். ஆனால் அவர் என்ன சொல்கிறாருன்னா ஃபேக்காக இருக்கிற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லும்போது தான் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நீ யார், உனக்கிட்ட எனக்கு என்ன பேச்சு, நீ உங்ககிட்ட நல்ல பேர் எடுத்துனா என்ன பண்ண போகிறேன்ற மாதிரி அவங்க சண்டைக்கு வராங்கன்னு வச்சுக்கோங்களேன். இந்த சண்டை எப்படி நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த சான்ஸ் கிடைச்சதுக்கப்புறம் சண்டைக்கு வருவாங்க தெரியுமா, அந்த மாதிரி வந்த மாதிரி தான் எனக்கு என்னப்படுது. அதே மாதிரி நீங்கள் தாராளமாக இந்த வீட்டில் சண்டை போடுங்க. இந்த வீட்டில் சண்டை போடுறது தான் இந்த வீட்டில், அதாவது முரண்கள் தான் இந்த வீடு. இந்த வீட்டில் நீங்கள் உங்களுடைய கருத்துக்களை தாராளமாக எடுத்து வைக்கலாம். ஆனால் நீங்கள் என்ன சொல்லி வந்தீங்கன்னா, இந்த வீட்டில் நான் உறவு தேடுறதுக்கு வந்திருக்கேன் அப்படின்ட்டு, இந்த வீட்டில் யாராவது உறவு தேட வந்திருக்கீங்களா? அப்படி உறவு தேடுற மாதிரி தான் நீங்கள் இப்படி பேசிக்க வேண்டிய அவசியமே இல்லையே. அதனால தான் நான் முன்னுக்கு பின் முரணாகவே சொல்கிறதாவே நான் சொல்லிட்டு இருக்கேன். பட் ஆனால் அவங்கக்கிட்ட சில விஷயங்கள்லாம் இருக்குது. இப்போ உதாரணத்துக்கு நேற்று அவங்க கேம் விளையாடும்போது நம்ம நேற்று ரிவ்யூவில் கூட சொல்லியிருந்தோம், நிறைய விஷயங்கள் போட்டு அழுத்தி கீழ்த்தி எல்லாம் மேலாம் ஏறி விழுந்தப்போ கூட அவங்க என்ன சொன்னாங்கன்னா, இது ஸ்போர்ட்ஸ்மேன்ஷிப்பாக ஒன்றுமே இல்லை அப்படின்ற மாதிரி போகிற மாதிரியான ஆள் தான். ஆனால் இந்த மாதிரியான இடங்களில் அவங்களுடைய பிஹேவியர் கமருதீன் பிஹேவியர் மாதிரி, இம்பல்சிவ் பிஹேவியர் மாதிரி தான் அவங்களுடைய பிஹேவியர் இருக்குது. அது மட்டும் கிடையாது, இன்னொரு விஷயத்தையும் நான் சொல்லி ஆகணும், மயக்கன்றது அவங்க போடுறது நடிப்பு மாதிரியே இருக்குது.
நேற்று வந்து அந்த ஸ்டேட்மெண்ட்டாகவும் அவங்க சொன்னாங்க, அது இவங்க வியன்னாவும் சொன்னாங்கன்னு நினைக்கிறேன், ஐ திங்க். ஸோ அந்த மாதிரி வந்து நிறைய இடங்களில் வந்து கொஞ்சம் போலித்தனங்கள் அதில் மிக்ஸ் ஆகி வருதுன்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் ரொம்ப ஸ்மார்ட்டுன்னு நினச்சிட்டு இருக்கீங்களா இந்த உலகத்தில்? அதுவும் பிக் பாஸ் வீட்டில் இருக்கிற 59-60 கேமராவும் உங்களை வந்து ஃபுல்லாக உற்று நோக்கி இருக்குன்னு போது நீங்கள் அதில் தப்பிக்கவே முடியாது, ரைட்? 3வது ப்ரோமோ என்ன அப்படின்றதான் மேட்ரு. 3வது ப்ரோமோ நான் வழக்கம் மாதிரி வந்து பார்வதி திவாகர் கலையரசன் வச்சும் பேசுவாங்க. இப்போ திவாகரை கழட்டி விட்டாங்க. அந்த 3வது ப்ரோமோவில் தான் சொல்கிறாங்க, திவாகர் வந்து வேலைக்கு ஆக மாட்டாப்புல, இங்கே இருக்கிறது அங்கே போய் சொல்கிறாப்புல, அங்கே போய் இங்கேருந்து சொல்கிறாப்புல. நான் ஏற்கனவே சொன்னேன், திவாகர் வந்து ஒரு சில இடங்களில் வந்து தன்னை உணர்வார் நிறையா. அவருக்கு தெரியும் நம்ம நடிக்கிறோன்ட்டு, ஏதோ ஒரு விஷயத்தை பண்ணி கீழத்தனமாக பண்ணி நம்ம இந்த இடத்துக்கு வந்திருக்கோன்றது அவருக்கு நல்லாவே தெரியும். அவர் நிறைய இடங்களில் வந்து ரொம்ப தெளிவான ஆள். ஸோ பார்வதி விட்டு நான் வந்து தரேன்னு தெரில. பட் கலைக்கு அப்படி கிடையவே கிடையாது. ஊர் நாயம் பேசுகிறதுக்கு மிக முக்கியமாக சபரியை பற்றி பேசினா கலை வந்து முன்னாடியில் நிற்பார். ஸோ விஜய் பார்வதியும் இவர் கலையும் சரி, சபரி வந்து ரொம்ப விஷமான ஆள், பயங்கரமான ஆள். ஏன்னா நேற்று வந்து சபரி வந்து தோற்று போன போது பயங்கரமாக கொண்டாடினாங்க பார்வதி. ஸோ அதுதான் இந்த வீட்டில் எனக்கு எல்லாத்த விட என்னென்னா, பிரவீன்ராஜ் அண்டு சபரி இதை வந்து அவங்க வந்து பயங்கரமாக அந்த கேரக்டர்ஸ் 2 பேரையுமே வந்து ஸ்கெட்ச் போட்டு வச்சுருக்காங்க. எப்ஜே இருந்தால் கூட எப்ஜே வந்து அந்த அளவுக்கு வச்சுக்கல. இப்போ கமருதீன் வந்து அந்த வீட்டிலேருந்து இந்த வீட்டுக்கு வர வந்துட்டார். ஸோ அதில் வந்து அவங்க 2 பேரும் பழகினாங்க, போனாங்க. பார்வதி வந்து அவர் ப்ரைஸ்லாம் பண்ணார். அதனால் அவங்க வந்து ஜோஷில் இருக்காங்க. அதனால் கமருதீனுக்கு ஒரு பெரிய சப்போர்ட்டாகவே வந்து பார்வதி இருந்துகிட்டு வராங்க. அப்டேட்டில் நான் வந்து பார்த்தது என்னென்னா, ஜியோ ஹாட்ஸ்டார்லேயும் ஒரு ப்ரோமோ ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அவங்க லேட்டாக வந்து 2-3 ப்ரோமோ போடுறாங்க. அதில் ஒரு ப்ரோமோ எல்லாம் என்ன சொல்லியிருக்காங்க, ஃபர்ஸ்ட் ப்ரோமோ என்னன்னா பெஸ்ட்டு, அதாவது இந்த வாட்டி வந்து இந்த வாரத்துக்கு, அதாவது அடுத்த வார தலைவருக்கான போட்டியில் பெஸ்ட்டு யாருன்றத செலெக்ஷனில் வந்து இவர் கனி, அப்புறம் கமருதீன், அப்புறம் சபரி, இந்த 3 பேர் தான் வந்து பெஸ்ட்டில் வந்து சேர்த்துருக்காங்க. ஆமாம், இதில் என்னென்னா சபரிக்கும் விக்ரமுக்கும் வந்து இணையான ஓட்டுகள் நிறைய பேர் வந்து 2 பேருமே தேர்ந்தெடுக்கும்போது சபரி வந்து நான் விட்டு கொடுக்குறேன் விக்கல்ஸுக்கு அப்படின்னு சொல்லும்போது பிக் பாஸ் வந்து அது எப்படி நீ விட்டு கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரி திரும்ப வந்து அந்த விஷயத்தை ஓட்டு போட சொல்லி சபரியை தேர்ந்தெடுத்துக்கிறாங்க. இப்போ நீ வந்து இப்போ வந்து அங்கே வந்து சபரியுடைய பிளானாக அது வந்து ஒரு இந்த கேம் தான், ஒரு என்ன சொல்கிறது, ஒரு இன்டெலிஜென்ட்டான கேம் தான், நல்லவனாகவே இருக்கிற மாதிரியான ஒரு விஷயமா பண்ணுது. அதில் வந்து பாருங்கள், எனக்கு கொடுத்த ஓட்டை கூட நான் வந்து சபரிக்கு இது விக்கல்ஸ் கொடுத்துட்டேன், விக்ரம் கொடுத்துட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லும்பொழுது பிக் பாஸ் அதை ஒத்துக்கல. இப்போ வந்து 3 பேர் வந்து அடுத்த வார தலைவருக்கான போட்டியில் இருக்காங்க. அவங்க 1 கனி, 2வது கமருதீன், 3வது சபரி. ஸோ 3 பேர், ரைட்டா? ஸோ இவங்க தான் வந்து இந்த அடுத்த வார தலைவருக்கான போட்டியில் கலந்துக்க போகிறாங்க. அது எப்படி யார் தலைவர் ஆக போகிறாங்கன்றது அது வேறு விஷயம். பட் இதில் என்னென்னா, கனி வந்து இந்த இடத்துல வராங்கல்ல, கனிக்கு வந்து நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி 50 நாளுக்கு வந்து கனியை வந்து அடிச்சிக்க முடியாது. ஏன்னா சாப்பாடு மேஜை என்பது வந்து இதை நீங்கள் வைத்த குளிர்வித்துட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த இடத்த வந்து அசால்ட்டாக கலந்து போயிடலாம். அதற்கு உதாரணம் 4வது சீசன் ஆரி சீசனில் வந்து அர்ச்சனா, இந்த மாதிரி நீங்கள் நிறைய சொல்லிகிட்டே போகலாம். அந்த சாப்பாடு பிளேஸை வந்து யாரெல்லாம் வச்சுக்கிட்டாங்களோ, ஸோ பிக் பாஸ் வீட்டை பொறுத்தவரையிலையும் சாப்பாடு இடத்த வந்து கையில் வச்சுருக்கிறவங்க வந்து 50 days வந்து கன்ஃபார்ம்டு. ஸோ கனி வந்து சொல்கிறத வந்து எல்லோரும் கேட்குற மாதிரியான இடத்துலையும் அவங்க இருக்கிறாங்க. ஓரளவுக்கு மெச்சூர்டான ஆள், 2 பசங்க, வயசுக்கு வந்த பசங்கன்னும் போது எல்லாரையுமே அனுசரித்து போகிற மாதிரியான ஒரு விஷயத்தை வந்து கனி பேசிகிட்டு இருக்காங்க. அதனாலையும் அவர்கள் வந்து முன்னணியில் இருக்கிறாங்க. ஸோ இதுதான் வந்து பிக் பாஸ் வீட்டில் நடந்த அப்டேட்ஸு. எல்லாத்த விட மரண கலாயின்ற மாதிரி ஒரு கலாய் வினோத்தும் வாட்டர்மெலன் ஸ்டாரும் பண்ணுற அட்ராசிட்டிலாம் ரொம்ப நல்லா இருந்து. நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன், வினோத் என் பேரை மட்டும் சொல்லாதுன்னு சொல்லிட்டு இருக்கும்போது பிரவீன் பேசும்போது வினோத் தலையில் கை வச்சுக்குவாப்புல. அதே மாதிரி ஒரு சம்பவம் நடந்தது. மயக்கமன்னவள் வந்து கிளிக் பண்ணும்போது வந்து நான் என்ன பைத்தியமா அப்படின்னு அழுவார் இல்லையா நம்ம தனுஷ், அந்த மாதிரி ஒரு கிளிப்பு பார்த்தேன். நானும் வினோத் அண்ணனும் தனுஷ் அண்ணன் நடித்த ஒரு சீனை வந்து நாங்கள் வந்து ரீக்ரியேட் பண்ணுறோம் அப்படின்னு டாக்டர் திவாகர் அப்படின்னு தான் சொல்லியிருப்பாருன்னு வச்சுக்கோங்களேன். இதே டாக்டர் திவாகர் அப்படின்னும் போது யாருக்கும் உடம்பு சரியில்லை போது டாக்டர் வந்து என்ன பிக் பாஸ் டாக்டர் வந்து மருத்துவர் ஆலோசனையின்படி அப்படின்னு இவர் தான் டாக்டர், நாம் போய் ஏதாவது பண்ணலான்னு பார்ப்பார். மருத்துவரின் ஆலோசனைப்படி தாங்க நடக்கணும் அப்படின் போது இவர் அப்படியே அங்கேயே பிறந்திருப்பார் பிக் பாஸ். அந்த மாதிரியான ஒரு விஷயம் தான் இது. எப்படின்னா தனுஷ் மாதிரி வந்து நடிச்சு காமிக்கிறேன்னு அழுவார், பக்கத்தில் வினோத் இருப்பார். நான் வந்து பைத்தியம் பண்ணுவேன், அண்ணா நீ முழு பைத்தியன்னு வினோத்தும் சொல்ல உழுந்து அதாவது
நீங்கள் அந்த சீனை பார்க்கும்போது உடனே சீரியஸாக பேசும்போது இப்படிலாம் சொல்லாத கூடாது அப்படின்னு அந்த சீன் வந்து ரொம்ப நல்லாவே இருந்தது. வினோத்தும் வாட்டர்மெலன் ஸ்டாரும் வந்து ஓரளவுக்கு வந்து ஒரு இறுக்கமான புழுக்கமான ஒரு இடமா இருக்கிறத வந்து கொஞ்சம் சமப்படுத்துகிறாங்க அப்படின்னு சொல்லலாம். ரைட், இவ்வளோதான் நான் இந்த இதில் பார்த்த விஷயங்கள். விரிவாக வந்து என்னென்னலாம் பேசினாங்க, எப்படிலாம் வந்து யாரெல்லாம் வந்து விளக்குனார்கள் அப்படின்றத வந்து நம்ம வந்து முன்வைத்து மெயின் எபிசோடில் நம்ம நிறைய விஷயங்கள் பேசலாம். ஓகேவா? ஸோ தளத்தை ஆதரித்து லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுறேன், ஹைப் பண்ணுறேன் அத்தனை பேருக்கு எங்களுடைய நன்றி அன்பு தெரிவிச்சுக்கிறோம். மீண்டும் வேறொரு எபிசோடில் உங்களை நான் சந்திக்கிறேன். அதுவரை நன்றி கூறிய உங்கள் ஜாக்கி சேகர். நன்றி, வணக்கம்.